மத்திய அரசு 29 சட்டங்களை 4 சட்ட தொகுப்புகளாக மாற்றி நேற்றையிலே இருந்து அமுல்படுத்தி இருக்கின்றது. கடந்த 4-5 ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய இந்த முயற்சிக்கு எதிராக நாடு தழுவிய அளவிலே அனைத்து தொழிற்சங்கங்களும் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தினோம். ஆனால் அப்படி போராட்டங்களை எல்லாம் நடத்தினாலும் கூட தொழிலாளர்களுடைய நியாயமான உணர்வை, தொழிற்சங்கங்களுடைய நியாயமான கருத்துக்களை புறக்கணித்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு இந்த சட்ட திருத்தம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது சட்ட திருத்தம் என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு பதிலாக இந்த 4 சட்ட தொகுப்புகள் அமுலாகி வருகிறது. இந்த சட்ட தொகுப்பு அமுலுக்கு வரும் பொழுது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சட்டங்கள் செல்லாததாகிவிடும். அந்த அடிப்படையில் தான் 29 சட்டங்கள், தொழிற்தகராறு சட்டத்திலே இருந்து அதே மாதிரி தொழிற்சாலை சட்டம் உட்பட இப்படி இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களுமே மாறி அதற்கு பதிலாக இனி வரக்கூடிய காலத்திலே இந்த 4 சட்ட தொகுப்புகள் தான் அமுலிலே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு சட்டமும் உருவான காலத்திலே பல பிரச்சனைகளை உள்ளடக்கி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அடிப்படையில் தான் சட்டங்கள் உள்ளாக்கப்பட்டது. இப்போ குறிப்பாக தொழிலாளர்களுடைய பணி நிலைமைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் இருக்கிறது, பீடி தொழிலாளர் சட்டம் இருக்கிறது, அதே போல மைன்ஸ் ஆக்ட் இருக்கிறது. இப்படி துறைவாரியான சட்டங்கள் எல்லாம் இருந்தது. அந்த துறைவாரியான சட்டங்களிலே ஒவ்வொரு துறையிலும் உள்ள பிரத்யேகமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற அடிப்படையிலே அந்த சட்டங்களிலே அதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இப்படி எல்லா சட்டத்தையும் ஒரே தொகுப்புக்குள் கொண்டு வந்து ஒரே மாதிரியாக எல்லா தொழிலாளர்களும் பணி நிலைமைகள் என்பது இல்லை. இப்போ இதெல்லாம் இன்றைக்கு தொழிலாளர்கள் ஏற்கனவே கடந்த காலத்திலே போராடி அவர்கள் பெற்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையிலே தான் இந்த சட்ட திருத்தங்கள் என்பது வந்திருக்கின்றது. எனவே இந்த சட்ட திருத்தங்களை எதிர்த்து நாடு தழுவிய அளவிலே தொழிலாளர்கள் வரக்கூடிய காலத்திலே போராட வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும். என்னதான் மத்திய அரசாங்கம் இந்த சட்டம் தொகுப்புகளை கொண்டு வந்தாலும் கூட இது இப்படியே நிற்காது. ஏனென்று கேட்டால், குறிப்பாக இன்றைக்கு தொழிலாளர்கள் ஒரு 300 தொழிலாளர்கள் வேலை பார்த்தால்தான் அந்த தொழிற்சாலையை மூடுவதாக இருந்தால் அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்று இந்த சட்ட தொகுப்பிலே கொண்டு வந்துடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 100 தொழிலாளி வேலை பார்த்தாலேயே அவர்கள் அரசாங்கத்திடம் அனுமதி பெறாமல் தொழிற்சாலையை மூட முடியாது. கிட்டத்தட்ட பெரும்பகுதியான தொழிலாளர்களை சட்ட வரம்பிலே இருந்து துரத்தக்கூடிய ஏற்பாடாக இந்த சட்ட தொகுப்பு என்பது இருக்கிறது. எனவே இந்த சட்ட தொகுப்பு மிகப்பெரிய பாதிப்புகளை தொழிலாளர்களுக்கு ஏற்படும். தொழிலாளர்கள் இன்று பெற்று வரக்கூடிய பல்வேறு சலுகைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். எனவே எல்லா தொழிலாளர்களும் இந்த சட்ட தொகுப்புகளுக்கு எதிராக ஏற்கனவே போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஓர் அணியிலே திரள வேண்டும் என்று நாங்கள் CIT சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.